செய்தி தெரியுமா உங்களுக்கு? நம்ம கார்த்திக் கல்யாணம் நிச்சயமா இருக்கு. முத்தையா ஹால்ல கல்யாணம். காதல் விழறதா? சந்தியாவந்தனம் பண்ணிருக்கல. என்னைக்கு கல்யாணமா? வர புதன்கிழமை. நாளைக்கு? நாளைக்கு ரிசப்ஷன். பாவம் அந்த குழந்தைகள் மூணும் அந்த இன்விடேஷனை பார்த்து பார்த்து மாஞ்சு போயிருக்குகள். வேதனையாக தான் இருக்கு. என்ன பண்றது? யார் யாருக்கு எது எது எப்படி எப்படி நடக்கணுமோ அவளுக்கு அப்படி எப்படி தான் நடக்கும். கர்மண்யேவா அதிகாரஸ்தே மாப்பிள்ளை கீதோபிதாசி கேட்க வரல. அன்னைக்கு என்ன சொன்னேன்? பிரேமியோட ஃபியூச்சர் பத்தி அவகிட்ட நானே பேசுறேன்னு சொன்னேன். அவளோட அடிக்கடி டெலிஃபோன்ல பேசுற அந்த ஸ்வீட் ராஸ்கல் யாருன்னு கண்டுபிடிக்கிறேன்னு சொன்னேளே, என்னாச்சு? வாசுகி, நான் எது செஞ்சாலும் ஆற அமர யோசிச்சு நிதானமாக தான் செய்வேன். நான் ஒரு ரிட்டையர்ட் மேஜிஸ்ட்ரேட். பெருமாளுக்கு தெரியாதா நீங்க ரிட்டையர்ட் மேஜிஸ்ட்ரேட்னு? பிரேமி விஷயத்துல என்ன ஆக்ஷன் எடுத்தேள்? ஆக்ஷன் டேக்கன் ரிப்போர்ட் கேட்குறியா? அந்த பொண்ணுகிட்ட விசாரிச்சேன். அடிக்கடி டெலிஃபோனில் பேசுகிறான்னு சொன்னேன். யாரு என்ன எது பேரு தெரியுமா? மிஸ்டர் சிதம்பரம் அப்படின்னு தான் பேசுவாங்க. அப்புறம் அவர் கூட பேசும்போது மட்டும் நிறைய சிரிச்சு சிரிச்சு பேசுவாங்க. நிச்சயமா இது அதுவா தான் இருக்கும். எதுவா இருக்குங்கிற? லவ்வா? சரி, சிதம்பரம் சரி. ஆனா எந்த சிதம்பரம்? தமிழ்நாட்டில் லட்சம் சிதம்பரம் இருப்பா. எப்படி கண்டுபிடிக்கிறது? நீங்க ரிட்டையர்ட் மேஜிஸ்ட்ரேட் இல்லையா? இந்த லட்சத்துல ஒருத்தரை நீங்களே கண்டுபிடிக்கலாமே. எஸ், சிதம்பரம் ஸ்பீக்கிங். நமஸ்காரம். என்ன உங்களுக்கு தெரியாது? என் பேரு வரதன், ரிட்டையர்ட் மேஜிஸ்ட்ரேட். உங்களை கொஞ்சம் மீட் பண்ணணும், பர்சனலா பேசணும். என்ன போல பெரிய மனுஷங்களை மீட் பண்ணணும்னா அவ்வளவு சுலபம் இல்லை மிஸ்டர் வரதன். அப்பாயின்மெண்ட் இல்லாம நீங்க ரிட்டையர்ட் பர்சன் வேற சொல்றீங்க. பொழுது போறதுக்காக நேரம் போறதே தெரியாம நீங்க பாட்டு பேசிக்கிட்டே இருப்பீங்க. என்னமா அது? ரொம்ப திமிரு பிடிச்சோன்னா இருப்பான் போல இருக்கு. சொல்லுங்க. யூ வில் ஹேவ் டு கெட் இன் டச் வித் மை பிஏ அப்படின்னுலாம் நான் சொல்லுவேன்னு நீங்க எதிர்பார்த்தா யூ ஆர் தரோலி மிஸ்டேக்கன் மிஸ்டர் வரதன். ட்விஸ்ட் அடிச்சிட்டாமா? ரொம்ப நல்லவனா தான் தெரியுது. நீங்க எப்ப வேணா என்ன வந்து மீட் பண்ணலாம். ஆனா எதுக்காக மீட் பண்ண போறீங்கங்கிற அஜெண்டாவை மட்டும் இப்ப சொல்லிட்டீங்கன்னா எனக்கு பெட்டரா இருக்கும். நானும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுப்பேன். அதெல்லாம் நேரா பார்க்குற போது சொல்றேனே. ஆனா மேட்டர் ரொம்ப முக்கியமானது. எங்கே எப்போ மீட் பண்ணலாம் சொல்லுங்க. வழக்கமா இம்பார்ட்டன்ட் மேட்டர்ஸை பார்க் ஷெல்டன்ல தான் டிஸ்கஸ் பண்ணுவேன். அங்கேயே ரூம் போட சொல்லிடுறேன். சார்ஜஸ் நீங்க கொடுத்துருங்க. பார்க் ஷெல்டனா? காஸ்ட்லி மாப்பிள்ளையா இருப்பான் போல இருக்கு. அந்த பில்டிங் நிழல கூட நான் கிராஸ் பண்ணது கிடையாது சுவாமி. பயந்துடாதீங்க, இதுவும் தமாஷ் தான். எனக்கு தமாஷ் பண்ற குணம் அதிகம். நான் யூஸ்வலா இந்த கீதாஞ்சலி ரூஃப் டாப் கார்டன் ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் போவேன். ஈவினிங் மீட் பண்ணலாமா? பை 7 PM. அது அஃபோர்டபுள். நான் கரெக்டா 7 மணிக்கு வந்துடுறேன். ஆமா, உங்க எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கிறது? அது ரொம்ப சுலபம். அங்க வந்திருக்கிறவங்களையே யார் ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்காங்கன்னு பாருங்க. அவங்க கிட்ட போய் நீ தான் சிதம்பரமானு கேளுங்க. அவன் எஸ்ன்னு சொன்னா அதுதான் நான். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா பேசுறேளே. அதான் பிரேமி லைக் பண்ணிருக்கா. நேர்ல வாங்க, இன்னும் நிறையவே பேசுவோம். உங்களை எங்க வந்து பிக்கப் பண்ணிக்கிட்டோம்? பிக்கப் பண்றேங்கிறான். உங்களுக்கு எதுக்கு அந்த சிரமம்? நானே வந்துடுறேன். அடையாளம் சொல்லவே இல்லையே. இன்னொரு க்ளூ, தொட்டா ஒட்டிக்கிற கருப்பா யாராவது இருக்காங்களா பாருங்க. ஐயோ, தொட்டா ஒட்டிக்கிற கருப்பாமே. பிரேமிக்கு எப்படி சரியா இருப்பான் இவன்? அப்படி யாராவது இருந்தான்னா அவங்ககிட்ட நீங்க போகாதீங்க. நீங்க தேடி வர நபர் அவனுக்கு நேர்மாறா இருப்பான். இப்ப கண்டுபிடிச்சிடலாமே. அங்க வந்து நான் மண்டைய பிச்சுக்க போறேன்னு நினைக்கிறேன். அப்போ உங்களை நான் கண்டுபிடிச்சிருவேனே. அப்படி மண்டையை பிச்சுக்கிட்டு இருக்கிறவரை பார்த்து
மிஸ்டர் வரதன். மிஸ்டர் சிதம்பரம். உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. தேங்க்யூ தேங்க்யூ. என்ன சார் இது புதுசாக வரவாளுக்கு அடையாளம் தெரியறதுக்காக ஏர்போர்ட்ல டாக்ஸி டிரைவர்லாம் அப்படி ஒரு பிளே கார்டு வச்சு நின்றுட்டு இருப்பாள, அது போல வச்சுன்னு உட்காந்துருக்கேன். எவ்வளோ ஈஸியாக படிச்சு பார்த்தீங்களா இப்போ? ரொம்ப தமாஷா பேசுறீர். வாட் வுட் யூ லைக் டு ஹேவ்? A lot of information about you. நான் பரான்னா சாப்பிட்றது கிடையாது, அதாவது நம்ம மாத்த தவிர வெளியில எங்கேயும் சாப்பிட்றது கிடையாது. அட்லீஸ்ட் சம் சாஃப்ட் ட்ரிங்க்ஸ். சரி, அப்போ காஃபி சொல்லுங்க, கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கட்டும். வெயிட்டா. என்னையா தேடுறேன்? அவங்க எங்க காணோம்? யாரு? அதாங்க கட்டடமே இடிஞ்சு விழுகிற மாதிரி இருப்பாங்களே அவங்க. போய் உன் வேலையை பாரு. 2 காஃபி கொண்டா. ஓகே சார். ஒன்று ஸ்ட்ராங்கா. கொஞ்சம் சக்கரை கம்மியா. ஓகே சார். என்ன பிரமாதமா இருக்கு சார் இங்க இந்த வியூ. இதுக்காகவே தான் நான் இங்கே வந்துருவேன் சார். உங்களை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு ஸ்ட்ரேஞ்சர். நான் மீட் பண்ணோன்னு சொன்ன உடனே என்ன ஏது யாருன்னு கேட்காம ஓகேன்னு சொல்லிட்டீரேன். முன்ன பின்ன தெரியாதவங்களை மீட் பண்றது ஒன்றும் புதுசு இல்லை எனக்கு. டெய்லி தான் மீட் பண்ணிட்டு இருக்கேன். சில பேரை சந்திச்சதுக்கு அப்புறம் இவ்வளவு நாளா மீட் பண்ணாம இருந்துட்டோமே இவர் என்ன தோணும். சில பேரை சந்திச்சதுக்கு அப்புறம் ஏன்டா மீட் பண்ணோன்னு தோணும். நான் இந்த 2வது கேட்டகரியில வந்துட மாட்டேன். மீட்டிங் முடிஞ்ச அப்புறம் அது தெரியும். இது தமாஷான ஆள் மட்டுமல்ல, விஷமக்காரரும் கூட. சரி, என்ன மேட்டர் பேசலாம்? சுவாமி, நான் பிரேமி வீட்டுல டெனண்டா இருக்கேன், மாடி போர்ஷன்ல. அப்படியா? டெனண்ட் என்ன, அவ ஃபேமிலிலேயே ஒருத்தரும் சொல்லலாம். பாவம், அவ அப்பா தவறினதுக்கு அப்புறம் நான் தான் அவளுக்கு ஃப்ரெண்டு, பிலாசபர், கைடு எல்லாம். பிரேமி அப்படி சொல்லலையே உங்களை பத்தி. வேற என்ன சொன்னா? நீங்க தான் அவளுக்கு குருக்கள், பூசாரி, ஃபாதர், பிரீஸ்ட், மாங்க், முல்லா அப்படின்னு சொன்னா. பிரேமி இருக்காளே, அவளுக்கு எப்ப பார்த்தாலும் குடும்பம் குடும்பம்னு குடும்பத்தை பத்தியே நினைப்பு. தன்னை பத்தியும் தன் எதிர்காலத்தை பத்தியும் நினைக்கிறதுக்கு நேரமே இல்லை அவளுக்கு. அவளுக்கு வயசாகிட்டே இருக்கு இல்லையா, கல்யாணம் காட்சின்னு காலாகாலத்து நடக்க வேண்டாமா? நான் கூட அப்பப்போ நினைச்சுப்பேன், பட் கேட்கறது இல்லை. ரிலேஷன்ஷிப் ஸ்பாயில் ஆயிடும் இல்லையா, ஏதாவது ஏடா கூடமா கேட்டு. அதுவும் கரெக்டு தான். நல்லா மூக்கு மொழியுமா ஹேண்ட்ஸமா இருக்கீர். வயசு என்ன ஒரு 32 இருக்குமா? கிட்டத்தட்ட. அதென்ன வயசை பத்தி அப்புறம் பார்த்துப்பேன். இப்ப என்ன சொந்த பிசினஸோ? எல்ஐசியில ஜோனல் மேனேஜரா இருக்கேன். எல்ஐசியில ஜோனல் மேனேஜர், நல்ல சம்பளம் வரும். எல்ஐசியில சவுந்தரபாண்டியன் தெரியுமா, இந்த சீனியர் டிவிஷன் மேனேஜர், கட்டா குட்டியா தலை கொஞ்சம் சொட்டையா இருப்பானே, என் க்ளோஸ் ஃப்ரெண்டு. அப்படியா? எனக்கு அவரை பிடிக்காது. எனக்கு கூட பிடிக்காது. அவனை பத்தி என்ன நல்ல விஷயம் பேசுற போது. பேரண்ட்ஸோட இருக்கடோ? அவங்க எல்லாம் பரலோகம் போய் வருஷ கணக்காகுது. ஆமா, எது கேக்குறீங்க? சும்மா ஒரு ஃபேமிலி பேக்ரவுண்ட் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். பிரேமியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீர்கள்? வெரி ஃபைன் லேடி, குட் கான்வர்சேஷனிஸ்ட். அடாடாடா, 2 பேர் வேவலந்து ஒண்ணா இருக்குப்பா. உங்க நட்சத்திரம் என்ன? உத்திராடம். உத்திராடமா? அவளது உத்திராடம் தான். ஏக நட்சத்திரம், ரொம்ப வசதியா இருக்கு. உங்க ஜாதகத்தை கொடுத்தேன்னா பிரேமி ஜாதகத்தோட வச்சு பொருத்தம் பார்த்துருவேன். நானே பார்த்துருவேன். என்ன யோஜனை? இந்த ஜாதகத்துல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? அது இல்ல, என் ஜாதகம் மட்டும் போதுமா இல்ல என் ஒய்ஃபோட ஜாதகமும் வேணுமா? நீங்க மேரிடா? என்ன சுவாமி சொல்றீர்? மிஸ்டர் வரதன், எனக்கு கல்யாணமாகி 2 பசங்களும் இருக்காங்க. பிரேமிக்கு தெரியுமே அது. அப்படியா? ஐ எம் சாரி சார், நான் உங்களை மீட் பண்ண வந்தது பிரேமிக்கு தெரியாது. கொஞ்சம் புத்திசாலித்தனமா காரியம் பண்ணதான் நினைச்சிட்டு அவகிட்ட சொல்லாமையே வந்துட்டேன். வந்த பிறகுதான் அசட்டுத்தனம் தெரியுது. ஒரு ரிட்டையர்ட் மேஜிஸ்ட்ரேட்டுன்னு வெளியில சொல்லிக்கவே கூடாதுன்னு இப்போதான் தோன்றது. நல்ல காலம், பழம் பாக்கு வெத்தலை தட்டோட உங்க வீட்டுக்கு வராம இருந்தேன். உங்க ஒய்ஃபு பாதுகே கையில தூக்கிட்டு இருப்பா. மன்னிக்கணும், உத்தரவு வாங்கிக்கிறேன். மிஸ்டர் வரதன், வந்ததுதான் வந்தீங்க, பேசுறதுக்கு விஷயமா இல்ல, பேசிட்டே போங்களேன். டக் அடிச்சு கிளீன் போல்ட் ஆனதுக்கு அப்புறம் கிரீஸ்லயே நிக்கலாமோ? பெவிலியனுக்கு ஓட வேண்டாமோ பேட்ஸ்மேன்? ஒரு சின்ன ஹெல்ப். என்ன பெரிய அறிவாளின்னு நினைச்சிட்டு இருக்கா பிரேமி. இங்க அசடு வழிது அவளுக்கு தெரிய வேண்டாம். வரேன். என்னமோ விட்டு போறீங்களே? அது பெருங்கையோட வர வேண்டாம் அப்படின்னு ஒரு ப்ரெசன்டேஷன் வாங்கிட்டு வந்தேன். இவ்வளோ தூரம் ஆனதுக்கப்புறம் இது நீங்கள் வாங்கி போயலா இல்லை நான் கொடுக்கலாமா தெரியல. என்ன பண்ணலாம்? சரி கொடுங்க, நான் வாங்கிக்கிறேன். வர சுவாமி.
என்னையா காஃபி சொன்னா அவர் போன அப்புறம் கொண்டு வரேன். எப்போ ஆர்டர் பண்ணாலும் 1/2 மணி நேரம் கழிச்சு தான் கொண்டு வரணும்னு நீங்கள் தானே சொல்லியிருக்கீங்க. அவர் போயாச்சே. இப்போ இந்த காப்பி என்ன பண்ணுறது? நீயே குடி. இங்கே யார் காப்பி சாப்பிடுவா? இருக்காது. இப்படி போய் கேட்டு வாங்கி கட்டின்னு வந்திருக்கேன் முட்டாள் பட்டத்தை. இந்த சின்னஞ்சிறுகள் சொன்னதை கேட்டு போய் வாங்கி கட்டிட்டேன். நான் ஒரு ரிட்டையர்ட் மேஜிஸ்ட்ரேட்னு மூச்சுக்கு 300 தடவை சொல்வேளே. உங்க ஜட்ஜ்மெண்ட்லாம் இப்படிதான் இருக்குமா? வெறுவாய மெல்றவன் அவளுக்கு கிடைச்சா விடுவியா? ஏப்ரல் 1ஆம் தேதி வரை புறம் தொலைச்சிட்டேன். இந்தாங்க, நீங்க பண்ண அந்த முட்டாள்தனத்தை முதல்ல அந்த பொண்ணு பிரேமிகிட்ட சொல்லிடுங்க. பின்னால எப்படியாவது அவளுக்கு தெரிய வரும். அப்புறம் ரிட்டையர்ட் மேஜிஸ்ட்ரேட்டோட வண்டவாளம் தண்டவாளம் ஏறிடும். ஆமாம் ஆமாம், அதுவும் கரெக்டு தான். சொல்லிடுவோம். இந்த குடும்பமே மூழ்கி போற நிலையில இருக்கு. இந்த குடும்ப பொறுப்பை நீ ஏத்துக்கணும். குடும்பத்தோட மூத்த பொண்ணா புறையோடி போயிருக்கிற புத்துநோய்க்கு நீ தான் ஒரு அறுவை சிகிச்சையை பண்ணணும். பிரேமி, இந்த குடும்பம் காப்பாற்றப்படும். அக்கா, உனக்கு ஒரு ஃபோன் வந்திருக்கு. யாருன்னு கேக்குறது தானே? கேட்டேன்க்கா. யாரோ சதீஷா பாம்பேக்காரரா உன் கூட பேசணுமா? நான் வீட்டில் இல்லைன்னு சொல்லிடு. நெல்லு, அப்படி சொல்ல வேண்டாம். எனக்கு பேசுறதுக்கு இஷ்டம் இல்லைன்னு சொல்றாங்கன்னு சொல்லி ஃபோனை டிஸ்கனெக்ட் பண்ணிட்டேன். சரிக்கா. அக்கா, அதான் பேசுறதுக்கு இஷ்டம் இல்லைன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் என்னமா? அது இல்லக்கா, வரதன் மாமா உன்னை கூப்பிடுறாரு. நீ ஃப்ரீயா இருந்தா உன் கூட கொஞ்சம் பேசணுமா? ஆஹா, இதோ வரேன்னு சொல்லு. வீட்டில் டெலிஃபோன் இருக்குல்ல? என்னடி எப்படி இருக்க? வீட்டில் டெலிஃபோன் இருக்குல்ல? என்ன நம்பர்? மூக்கம் அப்படியே இருக்கு. மூக்கம் எப்பவுமே ரெடியா இருக்குன்னு கோவம், அதுவும் அப்படியே இருக்கு. பொம்பையில் இருந்த மாதிரி, பொம்பையில் இருந்த மாதிரி, பொம்பையில் இருந்த மாதிரி, பொம்பையில் இருந்த மாதிரி. வாமா பிரேமி, உட்காரு. என்னை ஏதோ பார்க்கணும்னு சொன்னீங்களாமே? உங்ககிட்ட கொஞ்சம் பர்சனலா பேசணும். காஃபி கீபி சாப்பிட்டு பேசுவோமா? பேசிட்டே சாப்பிடலாம், சொல்லுங்க. நீ என் பேர்ல ரொம்பவே மதிப்பு மரியாதையும் வச்சிருக்க. அதே மாதிரி உன் பேர்ல நான் ரொம்பவே அபிமானம் வச்சிருக்கேன். நீங்க பீடிகை போடுறத பார்த்தா விஷயம் ரொம்ப பலமா இருக்கும் போல இருக்கு. சுத்தி வளைக்காம நேர விஷயத்துக்கு வந்துடலாமே. அது உன் பேர்ல இருக்கிற இன்ட்ரெஸ்ட்ல உன்னை கன்சல்ட் பண்ணாம உனக்கு தெரியாம ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டு அசடு வழிஞ்சேன். மாமா, இதுக்கு மேலேயோ பில்டப்போ சஸ்பென்ஸோ வேண்டாம் ப்ளீஸ். அதை தாங்கிக்கக்கூடிய நிலைமையிலும் இப்போ நான் இல்லை. உன் ஃப்ரெண்டு சிதம்பரம் இருக்காரு இல்லையோ, அவரை நான் நேற்றுக்கு மீட் பண்ணேன். இவ்வளோதானா? இதுக்கு போயா இவ்வளோ பெரிய பீடிகை? இருமா, நீ ஏதோ அவர் பேர்ல ஆசைப்படுறியோன்னு நினைச்சுண்டு அவரும் கல்யாணம் ஆனவர்னு தெரியாம அவசரப்பட்டு. ஐ எம் சாரிமா, முதல்ல இந்த விஷயத்தையே உங்ககிட்ட சொல்ல வேண்டாம் தான் நினைச்சேன். ஆனா மனசாட்சி உறுத்த ஆரம்பிச்சிடுத்து. சத்யா நாஸ்தி பரோ தர்மஹா. உண்மையை தவிர இந்த உலகத்தை சிறந்த தர்மம் எதுவும் இல்லை. தப்பு பண்ணிட்டு அதை மறைக்கிறது அதை விட பெரிய தப்பு. அதான் சொல்லிட்டேன், என்னை மன்னிச்சிருமா. என்ன மாமா,
முன்ன பின்ன யோசிக்காம இப்படி ஒரு காரியம் பண்ணிருக்கீங்க? அதான் சொன்னனே, உன் பேர்ல ஒரு அபிமானம். ஏமா, மற்றவாளை பத்தி எப்பவுமே நினைச்சுட்டு இருக்கிய, உனக்குன்னு ஒரு நல்ல வாழ்க்கை அமைய வேண்டாமா? இப்போ உங்க ஆட்ட இருக்கவாள்லாம் உங்ககிட்ட பேசுறதுக்கே பயப்படுறா, தயக்கப்படுறா. அதனால தான் நான் ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்துட்டேன். ஏமா, காலாகாலத்துல நீ யாரையாவது கல்யாணம் பண்ணிட்டு சௌக்கியமா சந்தோஷமா... நிறுத்துங்க மாமா, ப்ளீஸ் நிறுத்துங்க. யாரா எனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்கன்னு நான் கடந்து அலையிறேனா? நோ 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 நோ, யூ ஹேவ் மிஸ்டேக்கன் மீ. பின்ன என்ன மாமா, கல்யாணங்கிறது ஒண்ணுதான் வாழ்க்கையா? இஸ் இட் த பி ஆல் அண்ட் எண்ட் ஆல் ஆஃப் லைஃப்? ஒரு பொண்ணுக்கோ ஒரு பிள்ளைக்கோ ஓரளவுக்கு வயசாயிடுச்சுன்னா போதும், உடனே கல்யாணம் பண்ணிக்கலையா. ஏன் இப்படி எல்லாரும் அரிச்சு எடுக்கிறாங்க? அவங்க உங்க மனப்போக்குக்கு விட்டுற வேண்டிதானே? Why so much of importance to marriage? I can't understand. ஏன் நான் இப்படியே இருந்தா மத்தவங்களுக்கு என்ன கஷ்டம்? போதும் மாமா, இனிமே என் கல்யாணத்தை பத்தி பேசாதீங்க ப்ளீஸ். உனக்கு என்னமா ஆச்சு இன்னைக்கு? இது நாள் வரைக்கும் இது மாதிரி என்கிட்ட பேசினதே கிடையாது. வாசுகி, நீயே சொல்லு, இது வரைக்கும் இப்படி நம்ம கிட்ட பேசியிருக்காளா? ஆனா ஒண்ணு, இந்த அளவுக்கு நீ படன்னு பொறிஞ்சு தள்ளினா கூட எனக்கு நன்னா தெரியும் உனக்கு என் பேர்ல கோபம் இல்லைன்னு. உன் உள் மனசுல வேற ஏதோ விஷயம் உறுத்தின்னு இருக்கு, அது மேலதான் கோபம். பாரு, அத மனசுல அப்படியே பூட்டி வச்சுக்காம கொட்டி தீத்துரும், எல்லாம் சரியாயிடும். இந்த பாரு, என்கிட்ட சொல்லலாம்னா சொல்லு. வாட் இஸ் தி மேட்டர்? சாரி மாமா, நீங்க சொன்னது வாஸ்தவம் தான். உங்களை போய் எதுக்காக நான் இப்படி கோச்சுக்கிறேன்? சில சமயம் ஏன் மேலே எனக்கு ஆத்திரமா வருது. மாமா காரணம், சுத்தி நடக்கிறத நினைச்சு பார்த்தா எதுக்குமே அர்த்தம் இருக்கிறதா எனக்கு தெரியல. அதனாலே எனக்கு ஒரு வாழ்க்கை அமைச்சுக்கணும்னு தோணவும் இல்லை, அதுல எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டும் இல்லை. பிரேமி, இந்த மாதிரி பிலாசபிலாம் இந்த வயசுலயே எதுக்கு? என்ன மாதிரி வயசான அப்புறம் பேசலாம். காதே காந்தா கஸ்தே புத்திரகான்னு. இப்போ மனசுல இருக்கிற சங்கடத்தை சொல்லு. அது 2-3 நாள் முந்தி. வேண்டாம் மாமா, அதை விட்டு தள்ளுங்க. பிரேமி, நான் உன்னை கம்பல் பண்ண போறது இல்ல. உனக்கா எப்போ சொல்லணும்னு தோணுதோ அப்போ சொல்லு போறோம். ஆனா ஒண்ணு, கல்யாணத்தை பத்தி இஸ் இட் தி எண்ட் ஆஃப் லைஃப்னு கேட்டியே, இல்லம்மா, இட் இஸ் தி பிகினிங், வாழ்க்கையோட ஆரம்பம். என்னதான் நீ சுலபமா சொன்னாலும் தன்னந்தனியா வாழ்நாள் பூரா ஒரு பொண்ணு வாழறது ரொம்ப கஷ்டமான விஷயம். இந்த கீத உபதேசம் இப்ப எதுக்கு? எனக்கு இந்த கல்யாண காட்சியெல்லாம் கொடுத்து வைக்கல. இனிமே இந்த ஜென்மத்துல அது நடக்கவும் போறதில்ல. எனக்கு மட்டும் இல்ல, என் குடும்பத்துக்கே அது ஒரு சாபக்கேடுன்னு நினைக்கிறேன். ஒரு தம்பி சாக கிடக்கா, அவன் கல்யாணத்தை பத்தி நினைச்சு பார்க்க முடியாது. இன்னொரு தம்பியோட கல்யாணத்தை நாங்க பார்க்க முடியாது. கல்யாணமே பண்ணிக்காம குழந்தை பெத்துக்க ரெடி ஆயிட்ட ஒரு தங்க, பட்டக்காலியே படும் கெட்டக்கூடியே கெடுங்கிற மாதிரி எல்லாம் ஒரே குடும்பத்துக்கா வந்து சேரணும். ஐயோ, பிரேமி அழலாமா? இந்த பாருமா, சுக்கம் துக்கம் ரெண்டுத்தையும் சமமா பாவிக்க தெரிஞ்சவன் தான் ஸ்தித பிரஜன். உன் மனசை திடமா வச்சுக்கோ. நான் ரொம்ப கில்ட்டியா ஃபீல் பண்றேன். தேவையில்லாம உன்னை வரவழைச்சு அழ விட்டுருக்கேன். இதுவும் ஒரு விதத்துல நல்லதுதான். இப்ப அழுததுனால மனசுல இருக்கிற பாரம்லாம் குறைஞ்ச மாதிரி இருக்கு. நான் வரேன் மாமா. மாமா, எனக்கு கலங்கரை விளக்கமே நீங்க தான். உங்களை போய் நான் இப்படி தூக்கி எறிஞ்சு பேசிட்டேன். மனசுல எதுவும் வச்சுக்காதீங்க, என்ன மன்னிச்சிருக்கீங்க. அதுல என்னது காலெல்லாம் விழுந்துட்டு அப்புறம் சீக்கிரமே விவாக பிராப்தி ரஸ்து அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணிடுவேன். மறுபடியும் உனக்கு கோபம் வந்துடும். எதுக்கு வம்பு? வேலையை பார்த்துட்டு போ. ஒரு ரிக்வஸ்ட். என்ன மாமா? இந்த அழுகையெல்லாம் மைனஸ் ஆகுது மாதிரி உன்னுடைய யூஷுவல் சிரிப்பு ஒன்று சிரிச்சுற. அப்பாடா. பாவம் பிரேமி, அவ லைஃப்ல ஏதோ ஒரு $1 மில்லியன் கொஸ்டின் ஒண்ணு இருக்குன்னு தெரியுது. அவன் பாவம்.
அது என்னன்னு நீங்களாவது துரி துரி கேட்டிருக்கலாம். இல்ல அந்த பொண்ணாவது சொல்லிட்டு போயிருக்கலாம் இவ்வளவு பேசினதுக்கு. என்ன மேஜிஸ்ட்ரேட் நீங்க? என்னன்னு தெரிஞ்சுட்டு என்ன பண்ண போற? மண்டையை நண்டு பரான்றதா? ஆமா. என்ன படிச்சு என்ன அட்வொகேட்டு? பொம்மனாட்டி புத்தி போகாத.